கடல் நிலவிலும் மலை உச்சியிலும் ஒளிரும் தெய்வீக ஒளியாகத் தோன்றும் அவன் விஷ்ணுவின் விக்கிரம அவதாரம். கிருஷ்ணன் தர்மம் பாதிக்கப்படும் போதெல்லாம் அவன் இந்த பூமிக்கே இறங்குவான். அப்படித்தான் பாபம் வேரூன்றிய தவறான யுகத்தில் கிருஷ்ணன் அவதரித்தான். அந்த காலம் மதுரா நாட்டில் கம்சன் என்ற கொடூர அரசன் மக்கள் மீது பயத்தை வீசி அரசாண்டான். அவனது சகோதரி தேவகி நாராயண பக்தை. ஆனால் ஒரு கணம் தெய்வம் அவளின் கருவில் பிறக்கத் தீர்மானித்தது. தேவகி மற்றும் வாசுதேவனின் 8வது குழந்தையாக சிறு குழந்தையாக பிறந்தான் கிருஷ்ணன். ஆனால் பிறப்பிலிருந்தே அசாதாரணம். மழை பெய்யும் இரவில் வாசுதேவன் அந்த குழந்தையை யமுனை ஆற்றைக் கடந்து கோகுலத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அதே நேரம் கம்சன் கொடூரமாய் பிறந்த குழந்தைகளை ஒன்றோன்பதாக அழிகிறான். ஆனால் கிருஷ்ணன் அவன் ஒரு மனிதனாகத் தோன்றி ஒரு தெய்வமாக வாழ்ந்தான். சிறு வயதிலேயே அவன் மழையை நிறுத்தி கோவர்தன மலையை தூக்கினார். பசுமாடுகளுடன் விளையாடிய பரமபாவனாக மாறினார். அவன் அல்லாதவன் யாரும் முடியாத காரியங்களை செய்தான். கம்சனை வீழ்த்தினான். தர்மத்தை நிலைநாட்டினான். கீதையை வழங்கினான். அவன் கதைகள் யுகங்கள் கடந்தும் இன்று கூட நமக்குள் வாழ்கின்றன.